வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் 1961 வெளியான அசல் தமிழ் படங்களின் எண்ணிக்கையும், அதில் நடிகர் திலகத்தின் படங்கள் எத்தனை, அதில் எத்தனை படங்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்தன என்பன பற்றியும், மற்ற நடிகர்களின் பங்களிப்பு எந்த அளவு இருந்தது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1961 வெளியான மொத்த தமிழ் அசல் படங்கள் 31. அதில் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் படம் அரசியலும் குமரி. டைரக்டர் ஏஎஸ்ஏ சாமி, கதை வசனம் மு கருணாநிதி, இசை ஜி ராமநாதன். நடித்தவர்கள் எம்ஜிஆர், பத்மினி, நம்பியார், தங்கவேலு, ஆர் ராகேந்திர ராவ், ராஜசுலோசனா. அடுத்தது அன்பு மகள். டைரக்டர் டி பிரகாஷ் ராவ், வசனம் முரசொலி மாறன், இசை டி சலபதி ராவ், ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி நடித்திருந்தாங்க. இது ஓரளவுக்கு சுமாராக ஓடிய படமாக வந்தது. அடுத்து எல்லாம் உனக்காக. இயக்கம் ஏ சுப்பாராவ், கதை கே எஸ் கோபாலகிருஷ்ணன், இசை கே வி மகாதேவன். சிவாஜி, சாவித்ரி, டி ஆர் ராமச்சந்திரன், கே வி சாந்தி நடித்திருந்தாங்க. இதே வருடத்தில் பாசமலில் தங்கையா சாவித்ரி நடிச்சுட்டு இதில் ஜோடியாக நடிச்சனால படம் ஓடவில்லை. அடுத்து என்னை பார். இயக்கம் ஜி ஆர் நாதன், இசை டி ஜி லிங்கப்பா, பாடல் மருதகாசி, கண்ணதாசன், ஐயாப்பிள்ளை, கூமா பாலசுப்ரமணியம். டி ஆர் மகாலிங்கம், பி எஸ் சரோஜா, எல் விஜயலட்சுமி நடித்த படம். அடுத்தது கப்பலோட்டிய தமிழன். டைரக்டர் பி ஆர் பந்துரு, இசை ஜி ராமநாதன், பாடல்கள் பாரதியார். சிவாஜி, ஜெமினி, சாவித்ரி, ருக்மணி, பாலாஜி, சுப்பையா நடிச்சிருந்தாங்க. வெற்றி படமாக இருந்தது. வரிவிலக்கு பெற்ற படமாக வந்து நன்றாக ஓடியது கப்பலோட்டிய தமிழன். அடுத்து காணல் நீர். டைரக்டர் பி ராமகிருஷ்ணா, வசனம் ஆரூர்தாஸ், இசை மாஸ்டர் வேணு, பாடல்கள் கண்ணதாசன், பூமா பாலசுப்ரமணியம். நடித்தவர்கள் ஏ நாகேஸ்வரராவ், பி பானுமதி, தேவிகா, பி ஆர் பந்துலு. அடுத்து குமார ராஜா. டைரக்டர் ஜி கே ராமு, இசை டி ஆர் பாப்பா, பாடல்கள் பட்டுக்கோட்டை, மருதகாசி, ராமையாதாஸ், கே டி சந்தானம். நடித்தவர்கள் சந்திரபாபு, டி எஸ் பாலையா, எம் என் ராஜம். அடுத்து குமுதம். டைரக்டர் ஏ சுப்பாராவ், வசனம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன், இசை கே வி மகாதேவன். நடித்தவங்க எஸ்எஸ்ஆர், சவுகார் ஜானகி, எம் ஆர் ராதா, விஜயகுமாரி, பி எஸ் சரோஜா. தமிழ் மொழியில் சிறந்த படம் என்று தேசிய விருது பெற்றோடும் 100 நாள் ஓடிய படம். அடுத்து கொங்கு நாட்டு தங்கம். டைரக்டர் எம் ஏ திருமுகம், கதை வசனம் ஆரூர்தாஸ், இசை கே வி மகாதேவன். இது சி எல் ஆனந்தன், புஷ்பலதா, எம் ஆர் ராதா நடித்திருந்தாங்க. அடுத்து சபாஸ் மாப்பிள்ளை. இது டைரக்டர் எஸ் ராகவன், இசை கே வி மகாதேவன், பாடல்கள் மருதகாசி. எம்ஜிஆர், மாலினி, எம் ஆர் ராதா, டி கே ராமச்சந்திரன், சந்திரகாந்தா, வி ஆர் ராஜகோபால் நடிச்சிருந்தாங்க. 70 நாள் ஓடிய ஒரு நகைச்சுவை படமாக இருந்தது. அடுத்து தாய் சொல்லை தட்டாதே. டைரக்டர் எம் ஏ திருமுகம், கதை வசனம் ஆரூர்தாஸ், இசை கே வி மகாதேவன், பாடல்கள் கண்ணதாசன். எம்ஜிஆர், சரோஜாதேவி, எம் ஆர் ராதா, கண்ணாம்பா நடித்தாங்க. 20 வாரங்கள் ஓடிய ஒரு வெற்றி படமாக இருந்தது. அடுத்து தாயுள்ள பிள்ளை. டைரக்டர் எல் வி பிரசாத், வசனம் மு கருணாநிதி, இசை கே வி மகாதேவன், பாடல் கண்ணதாசன். கல்யாணகுமார், எல் விஜயலட்சுமி, டி எஸ் பாலையா, எம் வி ராஜம்மா நடிச்சிருந்தாங்க. இதுவும் ஒரு 100 நாள் வெற்றி படமாக இருந்தது. அடுத்து திருடாதே. டைரக்டர் ப நீலகண்டன், திரைக்கதை வசனம் கண்ணதாசன், இசை எஸ் எம் சுப்பையா, பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதில் எம்ஜிஆர், சரோஜாதேவி, நம்பியார், தங்கவேலு மற்றும் பலர் நடித்திருந்தனர். நல்ல கருத்தாளமிக்க பாடல்கள் இருந்ததால் படம் நன்றாக வெற்றி பெற்றது. அடுத்து தூய உள்ளம். டைரக்டர் ஏ சுப்பாராவ், வசனம் ஸ்ரீதர், இசை பெண்டியாலா. இதில் ஏ நாகேஸ்வரராவ், சாவித்ரி, தங்கவேலு, இவி சரோஜா, ராஜசுலோசனா மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். இது நாகேஸ்வரராவின் ஒரு சொந்த தயாரிப்பாக வந்தது. ஓரளவுக்கு ஓடியது. அடுத்து தேனிலவு. டைரக்டர் ஸ்ரீதர், இசை ஏ எம் ராஜா, ஜெமினி, வைஜந்திமாலா, நம்பியார், தங்கவேலு நடிச்சிருந்தாங்க. 100 நாள் ஓடிய வெற்றி படம். இது டைரக்டர் ஸ்ரீதர் சொந்தமாக சித்திராலயா பட கம்பெனி தயாரித்த முதல் படமாக, அது வெற்றி படமாக அமைந்தது. அடுத்து நல்லவன் வாழ்வான். டைரக்டர் ப நீலகண்டன், வசனம் அறிஞர் அண்ணா, இசை டி ஆர் பாப்பா, பாடல்கள் வாலி, ஆத்மநாதன். எம்ஜிஆர், எம் ஆர் ராதா, நம்பியார், இவி சரோஜா நடித்த படம். இது எம்ஜிஆரின் 50வது படமாக ஓடியது. 80 நாள் ஓடியும் வசூல் குறைவாக தான் வந்தது. அடுத்து நாகநந்தினி. டைரக்டர் ஜி ஆர் நாதன், வசனம் ஏ எல் நாராயணன், இசை ஆர் சுதர்சனம்.
இதில் கே பாலாஜி, தேவிகா, அஞ்சலி தேவி, PS வீரப்பா, MN நம்பியார் ஆகியோர் நடித்திருந்தாங்க. அடுத்து பங்காளிகள். டைரக்டர் G ராமகிருஷ்ணன், கதை வசனம் MS சோலைமலை, இசை தட்சிணாமூர்த்தி, பாடல்கள் கண்ணதாசன், மருதகாசி. ஜெமினி அஞ்சலி தேவி, ரங்காராவ், MR ராதா, EV சரோஜா மற்றும் பலர் நடித்திருந்தனர். அடுத்து பணம் பந்தியிலே. டைரக்டர் கிருஷ்ணாராவ், இசை KV மகாதேவன், பாடல் காமு ஷெரீப், SS ராஜேந்திரன், விஜயகுமாரி, ராஜசுலோசனா, ராஜஸ்ரீ நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்ற தத்துவ பாடல் மிகவும் புகழ்பெற்றதாக அந்த படத்தில் அமைந்திருந்தது. அடுத்து பனித்திரை. டைரக்டர் முக்தா சீனிவாசன், இசை KV மகாதேவன், பாடல்கள் கண்ணதாசன், கொத்தமகுளம் சுப்பு. இதில் ஜெமினி, சரோஜாதேவி, தங்கவேலு, பாலையா மற்றும் பலர் நடித்திருந்தனர். அடுத்து பாக்கியலட்சுமி. டைரக்டர் KV ஸ்ரீனிவாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் கண்ணதாசன். இதில் ஜெமினி, சவுகா ஜானகி, தங்கவேலு, M சரோஜா நடித்திருந்தனர். படம் அந்தளவு சரியாக ஓடவில்லை. அடுத்து பாசமலர். இயக்கம் A பீம்சிங், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் கண்ணதாசன். சிவாஜி கணேசன், ஜெமினி, தங்கவேலு, சாவித்ரி, MN ராஜம் நம்பியார் நடித்த ஒரு வெள்ளி விழா படமாக வந்தது. மாநில மொழியில் தேசிய விருது பெற்றது. ஒரு அண்ணன் தங்கை பாசத்திற்கு எடுத்துக்காட்டு உதாரணமான படமாக இருந்தது. அடுத்ததும் பாலும் பழமும். டைரக்டர் A பீம்சிங், பாடல் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, சிவாஜி, சரோஜாதேவி, MR ராதா, பாலையா, சுப்பையா, சவுகா ஜானகி நடித்தது. இனிமையான பாடல்கள், நல்ல கதை, சிவாஜியின் ஆழமான நடிப்பினால் வெள்ளி விழா கண்டது. அடுத்து பாவமன்னிப்பு. டைரக்டர் A பீம்சிங், இசை விஸ்வநாத ராமமூர்த்தி, பாடல்கள் கண்ணதாசன், சிவாஜி, தேவிகா, சாவித்ரி, MR ராதா, PS நாணம் நடித்த படம். இதுவும் ஒரு வெள்ளி விழா படம். அகில இந்திய மெரிட் சர்டிஃபிகேட் பெற்ற படமாக அமைந்தது. இந்த பாவரிசை படங்கள் சிவாஜிக்கு 1961 மிகப்பெரிய ஒரு புகழை தந்தது. அடுத்து புனர்ஜென்மம். டைரக்டர் RS மணி, வசனம் ஸ்ரீதர், இசை T சலபதிராவ், பட்டுக்கோட்டை கண்ணதாசன், மருதகாசி, சுப்பு அருமா ஆகியோர் பாடல்கள் எழுதியிருந்தனர். நடித்தவர்கள் சிவாஜி, பத்மினி, ராகினி, தங்கவேலு, TR ராமச்சந்திரன். ஓரளவு சுமாராக ஓடியது. அடுத்து மணப்பந்தல். டைரக்டர் VN ரெட்டி, இசை விஸ்வநாத ராமமூர்த்தி, பாடல்கள் கண்ணதாசன். நடித்தவர்கள் SSR, சரோஜாதேவி, தங்கவேலு, அசோகன், M சரோஜா. இது ஒரு 100 நாள் வெற்றி படமாக அமைந்தது. அடுத்து மருதநாட்டு வீரன். டைரக்டர் TR ரகுநாத், இசை SV வெங்கட்ராமன், பாடல் கண்ணதாசன், மருதகாசி. இதில் சிவாஜி, ஜமுனா, PS வீரப்பா, ஸ்ரீராம், கண்ணம்மா நடித்தாங்க. சுமாராக ஓடிய படம். அடுத்து மல்லியம் மங்களம். டைரக்டர் S சவுந்தரராஜன், இசை ஆத்மநாபன், TA கல்யாணம், பாடல்கள் ஆத்மநாபன், குயிலன், V சீதாராமன். சகசரநாமம், பண்டரிபாய், மைனாவதி, தேவிகா, SV சுப்பையா நடிச்சிருந்தாங்க. அடுத்து மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே. டைரக்டர் KP திலக், இசை பெண்டியாலா, பாடல் மருதகாசி. SSR, MN ராஜம், தேவிகா, K பாலாஜி, SV சுப்பையா, M சரோஜா, CK சரஸ்வதி நடித்த ஒரு குடும்ப கதையாக இருந்தது. இந்த படம் ஓரளவு ரொம்ப சுமாராக தான் ஓடியது. அடுத்து யார் மணமகன். டைரக்டர் P சுப்பிரமணியம், இசை லட்சுமணன், பாடல்கள் எழுதியது சுந்தரக்கண்ணன், கூமா பாலசுப்ரமணியம். நடித்தவர் TK பாலச்சந்திரன், குமாரி KV ஜானகி, VK ராமசாமி. அடுத்து ஸ்ரீவள்ளி. டைரக்டர் ராமண்ணா, இசை G ராமநாதன், வசனம் பாடல் தஞ்சை ராமையாதாஸ். இதில் சிவாஜி, பத்மினி, TR மகாலிங்கம், CK சரஸ்வதி, சந்திரபாபு மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். இந்த படத்தில்தான் குழந்தை நட்சத்திரங்களாக நாட்டாமை விஜயகுமாரும், சொல்வதெல்லாம் உண்மை லட்சுமியும் அறிமுகமானார்கள். இந்த படம் சிறப்பாக அமைந்திருந்தாலும் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு தோல்வியில் முடிந்த படமாக இருந்தது. 1961 பார்த்தீங்கன்னா அப்போது சிவாஜி 8 படங்களை நடித்தார். அதில் 4 படங்கள் 100 நாட்களுக்கு மேல், அதில் 2 படங்கள் வெள்ளி விழா. பாசமலர் 176 நாட்கள், பாவமன்னிப்பு 177 நாட்கள் ஆகும். அடுத்து SSR 4 படங்களும், MR ராதா 7 படங்களிலும், MGR 5 படங்களிலும், ஜெமினி 5 படங்களிலும், காமெடி நடிகர் தங்கவேலு 8 படங்களிலும், நம்பியார் 4 படங்களிலும், TR மகாலிங்கம் ஒரு படத்தில் தான், பாலாஜி 3 படங்களிலும் நடித்திருந்தார்கள். இசை அமைப்பில் பார்த்திங்கன்னா விஸ்வநாத ராமமூர்த்தி அந்த பாவசை படங்களுக்கெல்லாம் இசையமைச்சு மிகவும் புகழ்பெற்று இருந்தாங்க.
கேவி மகாதேவன் 7 படங்களுக்கும், ஜி ராமநாதன் 3 படங்கள், சலபதி ராவ், எஸ் வெங்கட்ராமன் எல்லாம் தலா 2 படங்கள், டிஆர் பாப்பனா எல்லாம் 2 படங்கள் பண்ணியிருந்தாங்க. 1957, 58, 59 பார்க்கும் பொழுது 1961 குறைவான 31 படங்களே தயாரிச்சிருந்தாங்க. ஆனால் சில படங்கள் வரலாறு படைத்து மகத்தான வெற்றி பெற்றன. அடுத்து வரும் வீடியோவில் மற்ற வருடங்களில் நடிகர் திலகத்தின் சாதனைகளும் மற்ற நடிகை சாதனையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.